أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய அருளால் நம்ம திருக்குரானை ஒவ்வொரு ஜுசு வாரியாக அதில் இருக்கக்கூடிய உளவியல் மற்றும் சமூகவியல் விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 20வது ஜுசு பார்க்க போகிறோம். ஸோ 20வது ஜுசு பொறுத்த வரைக்கும் சூரா நம்லும் அன்கபூத்தும் இன்க்ளூட் ஆகும். இதில் ரொம்ப ஆழமான கருத்துக்களை பார்க்க முடியும், சோஷியலாகவும் சைக்காலஜிக்கலாகவும். முக்கியமாக சூரா அல் கசஸ் இதுவும் இதில் இருக்கும். ஸோ மனிதனுடைய மனநிலை, அவனுடைய அதிகாரம், அவனுடைய சமூக நீதி, நம்பிக்கை, சோதனை, இப்படி பல ஆழமான கருத்துக்களை நாம் பார்க்க முடியும். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா தலைமைத்துவம், லீடர்ஷிப் சைக்காலஜி பேசப்படுது. ஸோ சூரா நம்லில் 32லேருந்து 35வது வசனம் வரைக்கும் ஷீபா ராணி, அதாவது பல்கிஸ் ராணி பற்றி நிறைய விஷயங்கள் வரும். அவங்க அமைச்சர்களோட ஆலோசனை செய்கிறது, அந்த கான்செப்ட் வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறலாம், சைக்காலஜிக்கலாக என்ன புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிறவங்க எப்போவுமே தானாக ஒரு முடிவு எடுக்காமல் மற்றவங்கக்கிட்ட கருத்து கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. ஸோ ஒரு லீடர் அப்படின்னா, ஒரு ராணியே பாருங்கள், எப்போவுமே அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலை, தன்னுடைய அந்த அமைச்சரவையிட்ட கலந்து ஆலோசிப்பாங்க. அந்த மஷூரா, ஒரு தலைமைத்துவத்துடைய மஷூரா அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். ஸோ இந்த லீடர்ஷிப் ஸ்டைல் தான் இறைவனுமே விரும்புகிறான். இதைத்தான் இஸ்லாமும் சொல்லியும் தருது. ஸோ இதை பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ தான் பொறுப்பு இருந்தாலும், நமக்கு பவர் இருந்தாலும், நம்மளுடைய அந்த ஈகோ அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுக்கிறணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துலேருந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ ஒரு டீமாக எப்படி வேலை செய்யணும், டீமை எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா, இது வீட்லேயும் சரி, நம்ம நாட்டிலையும் சரி, சமூக ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலையும் ஒரு டீமில் இணைந்து செயல்பட தெரியணும். அதே மாதிரி சமூகத்திலையும் ஒரு டீமாக உங்களுக்கூட ஒரு டீமை உருவாக்கி அதன் அடிப்படையில் செயல்படவும் தெரியணும். ஸோ இதுதான் ரப்பு சொல்லித்தரான். ஸோ மஷூரா இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு குழுவோடு இணைந்து கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும். 2வது கான்செப்ட் பார்த்திங்கன்னா பவர் அண்ட் அரகன் சைக்காலஜி. ஸோ இந்த அல்கசஸில் காரூனுடைய கதையிலேருந்து நம்ம பார்க்க முடியும். இந்த காரூனுக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். ஸோ செல்வம் அதிகமாக இருக்கிறதுனால இல்யூஷன் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்சி, என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்தோன்னே நான் ஃபுல்லாக நிறைவடைந்தவன், எனக்கு எல்லாமே இருக்குது, என்னை விட யாருக்கு என்ன அதிகமாக இருக்க போகுது, இந்த ஒரு மனநிலை. நம்மளில் நிறைய பேருக்கு நல்ல கல்வி இருக்கும், நல்ல சொத்து இருக்கும், நல்ல குடும்பம் இருக்கும், நல்ல குழந்தைகள் இருப்பாங்க. எது இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப தற்பெருமையாகவோ அல்லது தன்னிறைவாகவோ இருக்கக்கூடாது. தன்னிறைவாக இருக்கலாம், எனக்கு அல்லாஹ் கொடுத்தது போதுமானது, எனக்கு நல்லது தான் கொடுத்துருக்கான், இப்படி நினைக்கிறது ஒன்று. எனக்கு மட்டும்தான் நல்லது கொடுத்துருக்கான், நான் மட்டும்தான் உயரத்தில் இருக்கேன், இந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. அல்லாஹ் எல்லாத்துக்குமே எல்லாமுமே கொடுத்துருக்கான், எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க. இந்த ஒரு மனநிலை தான் நமக்கு இருக்கணும். நான் தான் உயர்வு அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இது எல்லாம் எனக்கு என்னுடைய அறிவால் கிடச்சிச்சு, என்னுடைய முயற்சியால் கிடச்சிச்சு. நிச்சயமாக நம்ம அந்த அறிவு அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான். அந்த முயற்சி பண்ணக்கூடிய முயற்சிக்கான தாக்கத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான்.
ஸோ என்னுடைய எல்லா விஷயத்துலையுமே நான் அல்லாஹ்வை தான் முன்னிறுத்தணும். அதுக்குன்னு என்னுடைய விஷயங்களை நான் அங்கீகரிக்கக்கூடாதா அப்படின்னா கிடையாது, அங்கீகரிக்கணும். நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் தான், அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சால் நான் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த செஞ்சேன் அப்படி சொல்லணும். ஏன் உங்களுடைய கஷ்டத்தையும் நீங்கள் நினச்சி பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம நினச்சி பார்த்தா தான், நம்மளுடைய அருட்கொடைகளை நம்ம நினச்சி பார்த்தா தான் நிச்சயமாக நம்மளால் அடுத்தவங்களுடைய அருட்கொடையையும் அடுத்தவங்களுடைய கஷ்டங்களையும் நாம் புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லாமே அல்லாஹ் தான் அப்படின்னு நம்ம இதையே உதாசீனப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக மற்றவங்களுடைய உழைப்பையும் நம்ம உதாசீனம்தான் படுத்துவோம். ஸோ அப்படி இல்லாமல் நடுநிலையாக நம்ம இருக்கணும். நமக்கு என்ன தான் அந்த பவர் இருந்தாலும் அந்த திமிருத்தனம் இருக்கக்கூடாது. அரகன்ஸுன்னாவே அரக்கத்தனம் தான். அவ்வளோ ஒரு பிடிவாதம் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதை நார்சிஸ்டிக் ப்ரைடுன்னு கூட சொல்கிறாங்க. அதாவது நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட மற்றவங்களை மட்டமாக பார்க்குறது. ஸோ தற்பெருமைங்கிறத காட்டிலும், அதாவது நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஓகே, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்கேன், மற்றவங்க எல்லாம் நல்லாவே பண்ணலை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம். அது நம்ம வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், சமூக ரீதியாக இருக்கட்டும், நான் மட்டும்தான் இஸ்லாமியன், மற்றவங்கெல்லாம் அல்லாஹ் பேச்சை கேட்குறதே இல்லை, நான் மட்டும்தான் அல்லாஹ் பேச்சை முழுசாக கேட்குறேன் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கவே கூடாது. யார் நசேல் செய்கிறான்னு யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் ஒருவனை தவிர. ஸோ இது நம்ம பார்த்துக்கிறணும். ஸோ இப்படி இதில் நமக்கு இஷ்யூ ஆகுது, நம்ம தற்பெருமையோடு இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளே நிறைய இன்ஜஸ்டிஸ், அதாவது சமூக என்ன சொல்கிறது, நீதி ஒழுங்காக இருக்காது நமக்குள்ளே. ஸோ இதை நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிசைலன்ஸ் சைக்காலஜி. ரிசைலன்ஸ் அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறத விட நிலைச்சு இருக்கிறது. பொறுமை அப்படின்னாவே அதில் நிலைத்து இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அன்கபூத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்போது நம்ம எல்லாருமே டெஸ்ட்டு வைக்காமல் பாஸ் ஆகிடலான்னு நினச்சிட்ருக்கோமா? அப்போது அந்த டெஸ்ட்டு அப்படின்னு வரும்போது, அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னு வரும்போது, இது என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு வழி தான் அப்படிங்கிறத நான் உணரணும். எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் எனக்கு ஏற்படக்கூடிய தடைகளும் என்னை வளர்கிறதுக்காக என்னை பக்குவப்படுத்துது. நான் என்னுடைய அறிவையும் சரி, என்னுடைய ஆற்றலையும் சரி நான் வளர்த்துக்கிறதுக்காக எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த சோதனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உணரணும். ஸோ இதை மாடர்ன் சைக்காலஜியில் போஸ்ட் ட்ராமேட்டிக் க்ரோத் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அகெயின் இது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அகெயின் சொல்கிறேன், ஒரு பிரச்சனை வரும்போது தான், ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம அடுத்த நிலைக்கு போவோம். நான் நல்லா இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நீங்கள் படாத கஷ்டம் இல்லை, எல்லாருமே கஷ்டப்படுவோம் தான். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு இருக்கணும். எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, இதுக்கப்புறம் தான் நான் என் லைஃபே மாறுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கஷ்டத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடணும். இந்த கஷ்டம் வந்துச்சு, இதோட என் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம அதுக்குள்ளேயே உழண்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நம்மளுடைய சாதனைகளுக்காக அடுத்த இதுக்கு எடுத்து வைக்கணும். ஸோ அப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள். நிறையா பண்ணியிருப்பீங்க. இந்த கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நான் இது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். யோசிச்சு பாருங்கள். அப்படி யோசிச்சிட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் நேசிப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத விட கஷ்டப்படும் போது தான் இரட்டிப்பாக நிறைய நல்லது செய்வீங்க, நிறைய சக்ஸஸ் ஆவீங்க. அப்போ அந்த சோதனைங்கிறது எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்.
சோதனை அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே நிலைத்து ஒரு செயலை செய்ய வைக்கும். அடுத்து சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ அசுர அன்கபூத்தில் மக்கள் சிலைகளை வழிபடுவதற்கு காரணம் உங்களுக்குள் உள்ள சமூக உறவு காரணமாக அப்படின்னு வரும். ஸோ எல்லாருமே, அதாவது சிலைகள் வணங்குவது மட்டும் இல்லை, எல்லா சிலை அந்த ஐடல்ஸை வணங்குறதுங்கிறது ஒரு பார்ட். அது இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது சமூகத்தில். அப்போ இது எல்லாத்தையுமே இறைவனை தவிர மற்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு அது சொல்கிறது தான் சரி, இந்த மனிதர் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் சொல்கிறதையோ வேத வாக்காக எடுத்துகிட்ருக்கோம். அல்லாஹ் சொன்னதை மறந்துட்டோம். மறக்கலை, பார்க்கவே இல்லை, தெரியவே செய்யாதே, அப்புறம் எங்கே மறக்கிறது? தெரிஞ்சால் தான் அது மறக்கும், தெரியாதது எப்படி மறக்கும்? அப்போது அதாவது எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் நானும் பண்ணுறேன். மனிதர்கள் பல நேரங்களில் சத்தியம் என்பதால் அல்ல, சமூகம் செய்வதால் செய்கிறார்கள். உண்மைங்கிறதுக்காகலாம் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அதைத்தான் நானும் பண்ணுவேன். நம்மளாக யோசித்து ஏதாவது முடிவெடுக்கிறோமா? ஏதாவது நற்செயல்கள் செய்கிறோமா? யாருக்காவது ஏதாவது பண்ணுறோமா? ஸோ இது குரூப் ப்ரெஷர் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லோரும் என்ன செய்கிறாங்க, என் குழந்தைய இப்போ ஸ்கூலில் சேர்க்குறதாக இருக்கட்டும், நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதாக இருக்கட்டும், நம்ம ஜக்காத்து கொடுக்குறதாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இங்கே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நீங்கள் சிந்திச்சு செய்கிறீங்களா, எல்லாரும் செய்கிறாங்கன்னு செய்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுவுமே ரப்பு சொல்லி கொடுக்குறான். அடுத்து மாரல் கரேஜ் சைக்காலஜி. அதாவது ஒரு உண்மைக்காக எவ்வளோ தைரியமாக இருக்கணும். ஸோ அல்கசஸில் 20வது வசனத்தில் எப்படி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஒரு மனிதன் எச்சரிக்கையோடு ஓடி வருவான். ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு ஒரு கரேஜாக இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்கிறது, என்ன பிரச்சனை அங்கே நடந்தாலுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்காக அவர் இறங்கி வருவார். ஸோ ஒரு நீதமான ஒரு விஷயத்துக்காக, உண்மையான ஒரு விஷயத்துக்காக ஆபத்தாக இருந்தாலும் அதை செய்யணும். ஒரு சமூகத்தில் நல்லவர்கள் அமைதியாக இருந்தால் அநீதி வெற்றி பெறும். ஸோ நம்ம அதிகமாக பாருங்களேன், நமக்கு தெரிஞ்சது இஸ்லாமிய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அது இல்லாமல் கண்ணுக்கு எட்டி எத்தனையோ கெட்டது நடக்குது. நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது கூட ஏதாவது இஸ்லாமிய பிரச்சனைனா மட்டும்தான் நம்ம ஸ்டேட்டஸ் கூட வைக்கிறோம். அதை தாண்டி சாதாரண ஆட்கள், நமக்கு குப்பை போடுற ஆட்கள், நம்ம குப்பைகளை எடுத்துகிட்டு போகிற ஆட்கள், நமக்கு உணவு தரக்கூடிய விவசாயிகள், நம்மளுடைய நம்ம கண்ணு முன்னாடி வியாபாரம் பார்க்கக்கூடிய அந்த வியாபார கடைகளில் தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அப்படிப்பட்ட கடைக்காரர்கள், தரைக்கடைக்காரர்கள், ஏன்னா இன்றைக்கெலாம் எத்தனையோ தரைக்கடை அடித்து ஒழிக்கப்பட்டுருச்சு. சின்ன சின்ன கடைகள்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சு. பெரிய பெரிய மால்ஸ் வந்துருச்சு. சின்ன கடைகள் ஒழிக்கப்பட்டதுனால அதில் இருந்த குடும்பம் என்ன ஆச்சுன்னு யாராவது யோசிச்சதுண்டா? படிச்சுட்டு அவங்களுக்கான வேலைகள் சரியாக அமைகிறதில்ல, அமைந்த வேலையும் ஃபுல்லாக தரதில்லை. எத்தனை கவர்மெண்ட்டில் டெம்ப்ரரியாக இருக்கிறவங்க, நான் காலம் ஃபுல்லாக டெம்ப்ரரியாகவே இருக்கேன், எனக்கு பெர்மனெண்ட்டாக ஜாப் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு எவ்வளோ போராட்டம். வாழ்வாதாரத்துக்காக எத்தனையோ போராட்டங்கள் நடக்குது. மரங்கள்லாம் அழகாக தெருவில் வெட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மரம் ஏன் வெட்டுறாங்க, எதுக்கு வெட்டுறாங்க, யாருமே அதை பற்றின எந்த அவேர்னஸும் நமக்கு இல்லை. மரம் வெட்டுறாங்களான்னு கூட தெரியல. ஸோ இயற்கையை எவ்வளோ மோசப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றி எதுவுமே நமக்கு தெரிகிறதில்ல. இதை பற்றி எதையுமே நம்ம கண்டுக்கிறதும் இல்லை. ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சமூகம் அப்படின்னா எல்லாமே சமூகம்தான். நம்ம இஸ்லாம் இந்த இடத்துல நம்ம இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்க்க முடியாது. இஸ்லாம் எந்த 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 மதமாக இருந்தாலும் முதல்ல நம்ம ஏரியாவில் என்ன பிரச்சனைங்கிறத பாருங்கள்.
அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா வேறு நாடுகளில் உள்ள பிரச்சனையெல்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியும், கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இயற்கையாக எல்லா மனிதர்களையும் நம்ம பார்க்கணும். இதுதான் சமூகத்தில் இந்த இடத்துல நமக்கு எல்லாமே தெரிஞ்சும் நம்ம இந்த மாதிரி இவங்க கஷ்டப்படும் போது இவங்களுக்காக நம்ம போராடலை, இவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அங்கே எப்படி நீதமாக அந்த சொசைட்டி இருக்கும்? நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சோம், வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறோம், இல்லைன்னா பிள்ளைகளை படிக்க வச்சு கட்டி கொடுத்துட்றோம் பொம்பளை பிள்ளைன்னா. அதனால் நமக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெருசாக தெரிய மாட்டேங்குதோ. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? எவ்வளோ விஷயங்கள் நடக்குது தெரியுமா? உங்களை சுற்றி உங்கள் ஏரியாவில் என்ன நடக்குதுன்னா அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா அது யோசிங்க. அட்லீஸ்ட் அதுக்காகவாது துவா செய்யுங்க. எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகுது. சின்ன சின்ன ஆட்கள் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகிறாங்க. அவ்வளோ ஒரு கொடூரமான விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி நடக்குது. அப்போது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம கணவர் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு வராரு. நம்ம தந்தை, நம்மளுடைய பசங்க. இன்றைக்கி சொசைட்டி அவ்வளோ ஈஸியாக இல்லை, அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கணும். இதுக்காக நம்ம நீதமாக நடந்துக்கிறணும், வாயை திறக்கணும், அதாவது அமைதியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு பேசக்கூடியவர்களாக நம்ம குழந்தைங்களையும் வளர்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்பஸ் அண்ட் டெஸ்டினி சைக்காலஜி. ஸோ நான் ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே இருக்கேன், திரும்பியும் நான் என்னுடைய அந்த இலக்கை அடைஞ்சிடுவேன் அப்படிங்கிற அந்த சைக்காலஜி மிக முக்கியம். நம்ம லைஃப்பில் பர்பஸ் இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல்னா ஒன்றுமே வாழ மாட்டோம். நம்ம பாட்டுக்கு இருப்போம், சமைப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், கண்டதை யோசிப்போம், இதில் இப்படி தான் போகும். ஆனால் நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பழைய கடந்த கால விஷயங்களை எல்லாம் நினச்சி பார்க்கவே நமக்கு நேரம் இருக்காது. நாளைக்கு நான் இது பண்ணணுமே, அது பண்ணணுமே, இந்த விஷயங்கள் என்னோடய ஃபோக்கஸாக இருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணால் தான் நான் அதை அடைய முடியும் அப்படின்னு உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடுவீங்க. நல்லா பாருங்கள், இலக்கு இருக்கிறவங்களும் இலக்கு இல்லாதவங்களும் மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இலக்கு இருக்கிறவங்க அவங்க எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு டைம் இருக்காது, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு இலக்குமே இல்லாதவங்க தான் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையெல்லாம் இப்போ ஆசை போட்டுக்கிட்டு மனசு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்போது நம்மளுடைய பர்பஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறணும், நம்மளுடைய வாழ்க்கைக்கான இலக்கை தெரிஞ்சு அதை நோக்கி நம்ம போகணும். குரானில் கூட அல்லாஹ் சொல்லுவான், இந்த குரானை உங்களுக்கு கொடுத்தவன் உங்களை மீண்டும் திரும்ப செய்வான். அப்போ குரானை கொடுத்துருக்கான் அல்லாஹ். அப்போ குரானை கொடுத்துட்டு மீண்டும் நம்மளை கூப்பிட போகிறான். அப்போ நம்ம பர்பஸ் என்ன? குரானில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நான் வாழ்க்கையை ஏற்படுத்தணும். குரானில் என்ன இருக்கோ அந்த மாதிரி நான் வாழணும், அந்த மாதிரி என் குழந்தைங்கள வளர்க்கணும். இதுதான் என்னுடைய பர்பஸ். ஸோ இந்த பர்பஸ்க்கு முதல்ல குரானை நான் தெரிஞ்சுக்கிறணும். குரானை தெரிஞ்சாதான், குரானை புரிஞ்சுக்கிட்டாதான் நான் அந்த மாதிரி என் வாழ்க்கையை வாழ முடியும், என் குழந்தைங்கள அவங்க லைஃப் ஸ்டைலை அமைச்சு வைக்க முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைகள் டீனேஜில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக குரான் அண்டர்ஸ்டாண்டிங் கிளாஸில் சேர்த்து விடுங்க. குரானை புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்களும் சரி அந்த சூரா அன்னிசாவுடைய மாஸ்டர் கிளாஸில் கலந்துக்கோங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு குரானை புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. சரியா? ஸோ மனிதன் வாழ்க்கையில் பர்பஸ் இருந்தால் தான் நமக்கு டிப்ரெஷன்லாம் வராது. இல்லைன்னா டிப்ரெஷனு, ஆங்ஸைட்டி, எல்லா இதுவுமே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, யுவர் ஆனர்ன்ற மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்னென்ன
விஷயங்களை எல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் நினச்சிப்பீங்க. நாங்கள் படிக்கும்போது இதனுடைய சிம்டம்ஸ்லாம் பார்க்கும்போது நாங்களும் அப்படி தான் நினச்சோம். நமக்கும் இருக்கோ அப்படின்னு. அப்போ எங்கள் சார் என்ன சொன்னார்னா, இல்லைம்மா எல்லாருக்குமே இது இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10% 5% வந்து எல்லா சிம்டம்ஸுமே நமக்கு இருக்கும் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எக்ஸஸ் ஆகும்போது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு சைக்காலஜி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, சைக்காலஜிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எப்படியாப்பட்டதுன்னு தான் தெரியும். சும்மா நம்ம பாட்டுக்கு போகிற போக்கில் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துட்டு நம்ம வந்து சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. புரியுதா? அந்த விஷயம்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப வேதனைக்குரியதாக தான் இருக்குது. ஸோ இதுவே தப்பு தான். நமக்கு தெரியாத விஷயத்தை எப்படி பரப்பிகிட்டு இருக்கோம். நம்மளே வேறு பெருமையாக சொல்லிக்கிடுவோம், எனக்கு ஓசிடி இருக்குது அப்படின்னு, எனக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குது, எனக்கு டிப்ரெஷன் இருக்குது. டிப்ரெஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணும் எனக்குலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தெரியாத விஷயங்களை போட்டுட்டு நம்ம நோண்டிட்டு தான் இருப்போம், நமக்கு கோல் இல்லை அப்படின்னா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெய்த் வித் மெட்டீரியலிசம். ஸோ நம்மளுடைய நம்பிக்கை அதே சமயம் ஒரு மற்ற பொருட்கள் மேலே நமக்கு வைக்கக்கூடிய, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசைகள். ஸோ குரானை பார்த்து சிலர் சொல்கிறாங்களாம், அவரை போல செல்வம் கிடைச்சா நல்லா இருக்குமே. அதாவது கம்பேரிட்டிவ் ஃபார் வாட்? மெட்டீரியல்ஸ். ஸோ ஒரு அற்ப பொருட்களுக்காக, அது என்ன பொருளாக வேணால் இருக்கட்டும், இந்த உலக பொருட்களுக்காக அவருக்கு மாதிரி எனக்கு இல்லையே, இவருக்கு மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். பட் உண்மை என்னென்னா, அறிவு உள்ளவர்கள் இறைவனின் நன்மை மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சொசைட்டி வந்து 2 டைப் ஆஃப் மைண்ட் செட்டில் இருக்குது. ஒன்று மெட்டீரியல் மைண்ட் செட். அதாவது மெட்டீரியல், எனக்கு வந்து ஒரு விஷயம் கிடைச்சாதான் எனக்கு சக்ஸஸ், நான் இவ்வளோ சம்பாதிச்சாதான் நான் வெற்றி அடைகிறேன், நான் வீடு கட்டினா தான் என்னுடைய லைஃப் ஜெயிக்குது, நான் அது வாங்கினா தான் என் லைஃப் ஜெயிக்குது, என் குழந்தைங்கள இந்த படிக்க வச்சாதான் நான் ஜெயிப்பேன். இந்த மாதிரி என்னுடைய வெற்றியை ஒரு பொருள் மேலே நான் வச்சிடுறேன். இந்த மாதிரி சில மைண்ட் செட்டுடைய மக்கள் இருக்காங்க. இன்னொன்று மாரல் சக்ஸஸ். மொராலிட்டியாக, அதாவது நீதியோடு நான் நடந்துக்கிறேன், இதுதான் என்னுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறத உணரணும். ஸோ ஒரு சின்ன காய்கறிக்காரவங்க அந்த காய்கறியை விற்று வீடு வாங்கணும்னு நினைக்கிறது ஓகே. அதுக்குன்னு அவங்களுடைய அது பேர் என்ன, அவங்க வியாபாரத்தில் மோசடி செஞ்சு வீடு வாங்கிறத விட நியாயமாக நடந்து வாடகை வீட்டில் இருக்கிறதே அவங்களுக்கு சக்ஸஸ் தான். ஆனால் இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் நீ எப்படி சம்பாதிக்கிறங்கிறதுலாம் விஷயம் இல்லை. நீ வீடு வாங்குறியா, அதுதான் உன் சக்ஸஸ். நீ கார் வாங்குறியா, அதுதான் உன் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம பெண்களும் அப்படி தான் நினைக்கிறோம். பட் உண்மை என்னென்னா, நம்ம நேர்மையாக ஒரு விஷயத்த பண்ணுறோமா, நம்ம நேர்மையாக இருக்கோமா, நம்ம நிம்மதியாக இருக்கோமா, நம்மளால் இன்னொருத்தவங்க பயனடைகிறாங்களா, இதுதான் உண்மையான சக்ஸஸ். ஸோ இதை தான் ரப்பு வந்து சொல்லித்தரான். இவங்கள மாதிரி எனக்கு இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வேலை இல்லை அப்படின்னும் நமக்கு சொல்லித்தரான். அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். அப்போது இறைவனை நினைக்கிறது நம்மளுடைய மனநிலையை சீர்படுத்தும். சூரா அன்கபூத்தில் தொழுகை தீய செயல்களை தடுக்கிறது அப்படின்னு வரும். ஸோ நம்மளுடைய தொழுகை, அது வந்து நம்ம இறைவனை நினச்சி தொழுவக்கூடிய அந்த 5 வேளை தொழுகையாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய தொழிலாகவும் இருக்கட்டுமே, நம்ம ஒரு வேலை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா, கொஞ்சம் கூடி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் புறம் பேசுவோம். இது இல்லைன்னு இல்லை, இருக்குதான், புறம் பேசுவாங்க நிறைய பேர், நானும் பார்த்துருக்கேன். ஸோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கெல்லாம் ஸ்கூல் போயிருக்கோம். அப்போ ஒரு 3 மணி அந்த மாதிரி போல் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அரட்டை அடிக்கிறதுன்ற பேரில் புறம் பேசுவோம். ஸோ இது நடந்துகிட்ருக்கிறப்போ
எனக்கு வந்து வேலை இருக்குது, இப்போது நான் ஏதோ ஒரு வேலை பண்ணுறேன், அந்த வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த புறம் பேச எனக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி அந்த அந்த தீய செயல்கள் செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஸோ ஒருத்தன் வந்து தேவையில்லாத தீய பழக்கங்களில் இருக்கான் அப்படிங்கிறப்போ அவனுக்குன்னு வேலை கொடுக்கும்போது அவனுக்கு டைம் இருக்காது. நம்ம பசங்க ஃபோன் அதிகமாக பார்ப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது, ஒரு வேலை கொடுக்கும்போது ஃபோன் பார்க்க நேரம் இருக்காது. ஆனால் ஆரம்பத்தில் நம்ம விட்டுட்டு இன்றைக்கி என் பிள்ளை ஃபோன் பார்க்குறான் அப்படின்னு வருத்தப்பட்டுட்ருக்கோம். பட் என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வேலைகள் நீங்கள் கொடுக்குறீங்களோ, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, படிக்கிறது படிக்கட்டும், அது ஒரு சைடு இருக்கட்டும். வீட்டு வேலைகளை நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்குன்னு உங்கள் குழந்தைங்கள அனுப்பி பாருங்கள். அப்போ தெரியும் அங்கே எவ்வளோ வேலை அவன் பார்க்கணுன்னு. அப்போ வந்து அவனுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டிலையே என்னை இவ்வளோ வேலை பார்க்க சொல்ல, நீ பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, தனியாக ஒரு கடை எடுத்து தனியாக ஒரு பிஸ்னஸோ ஏதோ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா வேலையே வளையலை அப்படிங்கிறப்போ பிஸ்னஸ் எப்படி பண்ண முடியும்? சம்பளத்துக்கு வேலை செய்கிறத விட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 3 மடங்கு உழைப்பு போடணும். பட் உழைக்கவே பிடிக்காத குழந்தைகளாக தான் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், படிப்பு அப்படிங்கிற பேரை சொல்லி. என்ன தான் படித்தாலும் படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் உழைக்க தான் வேணும். அப்போ உழைக்கிறது, வேலை செய்கிறது அப்படிங்கிறது என்னன்னு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது நமக்கு ரொம்ப முக்கியமான கடமை. ஸோ அப்போது நம்மளுடைய செயல்கள், தீய செயல்கள், அதாவது நம்ம பர்பஸ்க்காக செய்யக்கூடிய வேலைகள், நம்மளுடைய தொழில், நம்மளுடைய தொழுகை, இதெல்லாம் தேவையில்லாத தீய செயல்களை தடுக்குது. நம்மளோட இமோஷனை வந்து கட்டுக்குள்ளே வைக்குது. அப்போது இந்த ஜுசு 20 நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, லீடர்ஷிப் சைக்காலஜி, அரகன்ஸ் பயாஸ், அதாவது அந்த என்ன சொல்கிறது, பிடிவாத குணத்துடைய பிரச்சனைகள், அப்புறம் நீடித்து இருக்கக்கூடிய பொறுமை, சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், மாரல் கரேஜ், அப்புறம் பர்பஸ் சைக்காலஜி, நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்பஸ், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ரெகுலேஷன். இது எல்லாமும் தான் ரப்பு நமக்கு கற்றுத்தரான். ஸோ இந்த விஷயங்களை கொண்டு தான் இந்த ஜுசு 20 அமைந்திருக்கு. இதை நீங்கள் ஓவராலாக குரானை நீங்கள் ஓப்பன் பண்ணி படிக்கும்போது இன்னும் தெளிவு கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு ரொம்ப மினிமமாக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. குரானை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 21வது ஜூஸை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.